ஹெல்மெட் போட்டு ஓட்டலாமா? இந்த பக்கம் சத்தத்தை காணுவேன். இந்த முடியெல்லாம் போயிட்டு போகுதுப்பா, ஒன்றும் பண்ணாது. தலை கழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. தலை சீவிக்கலாம். சரியா? என்ன பண்ணிக்கலாம்? புள்ளிங்க ஸ்டைலாக இருக்கு, அழகாக தான் இருக்கு, ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் போட்டு ஓட்டு, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அது ஸ்டைலெல்லாம் பண்ணிக்கலாம், இல்லை ஒன்றும் சொல்ல கிடையாது. நான் என்ன பண்ணோம்? ஹெல்மெட் போட்டோம். உண்மை சவுண்டே காணுவேன். ஹேர் ஹெல்மெட் போட்டு உள்ள வரீங்க. ரெண்டு பேரும் தான் இருக்கீங்களா? யார்ட்டையும் பைக் இல்லையா? அவர் நான் கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுக்குவேன். கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கு ஹெல்மெட் போடாதவங்களுக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட் தான் பண்ணணும். ஹெல்மெட் போட்டு சேஃப்டியா ஓட்டுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா அம்மா எல்லாம் அனுப்புறாங்க, பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துறேன், இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் கட்டுறாங்க, வாங்கி கொடுக்குறேன். அம்மா எனக்கு பைக் வேணும் அப்படின்னு சொல்லி உரிமையோட கேட்கறீங்க, வாங்கி கொடுக்குறாங்க. என் பையனுக்கு வாங்கி தான் கொடுத்தேன். எம்எல்ஏ பைக் வாங்கி கொடுத்தா கொடுத்தேன். 2,40,000 வாங்கும்போது டிவெல்லாம் கட்டி முடிக்கும் போது 2,85 ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பைக்கும் ஆசை தான், ஓட்டணும் ஆசை தான். அதே மாதிரி இவங்களுக்கு வித்தவுட் கீர் உள்ள வண்டி ஓட்டணும் ஆசை தான். டியோ வண்டி இருக்கு, அசஸ் வண்டி இருக்கு, அதெல்லாம் ஓட்டணும். கண்டிப்பா கம்பல்சரியா ஓட்டு பழக்கணும், ஓட்ட தெரியணும், கத்துக்கணும், லைசன்ஸ் வாங்கணும், ஓட்டணும். சரிங்களா? வேணாம் ஆத்தவசத்துக்கு வண்டி எடுத்துட்டு போகணும். திடீர்னு உடம்பு சரியில்லாம், திடீர்னு பொருள் வாங்க போனோம், கடைக்கு போனோம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், அங்கே லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு எல்லாம் வேணும், கண்டிப்பா வேணும். லைசன்ஸ் வந்து ஓட்டுங்க, லைசன்ஸ் வாங்கி ஓட்டுங்க. கண்டிப்பா லைசன்ஸ் வாங்கி தான் வரணும். நான் செக் பண்ண வந்த ஒரு நாளைக்கு விசிட் பண்றேன். நான் லைசன்ஸ் தான் வரவங்களுக்கெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வண்டி அனுப்புவோம். அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு பயந்து போட்டுன்னு அவசியம் கிடையாது. உங்க சேஃப்டிக்கு தான் நாங்க வந்து ஹெல்மெட் போட சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்காங்க, உங்க சேஃப்டிக்கு தான் போட சொல்றோம். டிடி கேஸ் தண்ணி அடிச்சுட்டு வந்து ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்றோம் நாங்க. ஆனா சார் நான் ஸ்டெடியா இருக்கேன் சார், நல்லா ஓட்டுங்க சார், அதெல்லாம் போய் ஏறாதீங்க. ஒரு தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறான்னா அவர் தயவு செய்து அவங்க வண்டியில போகாதீங்க, டிராவல் பண்ணாதீங்க, லிஃப்ட் கேட்காதீங்க. ஒரு ஸ்பீடு அதிகரிக்க, வேகம் அதிகரிக்க, டேமேஜஸ் அதிகமாகும். இப்போ இந்த செல்போன் இருக்கு, நான் இங்கிருந்து போறேன், ஒன்று டேமேஜ் ஆகலை, இதே ஓங்கி வேகம் அடிச்சுன்னா டேமேஜ் ஆயிடும். அப்ப ஸ்பீட். லைசன்ஸ் இல்லாம ஓட்டுனீங்கன்னா 26,000 ஃபைன் பண்றாங்க, கோர்ட்ல ஃபைன். நாங்க 10,000 போடுவோம். பேரண்ட்ஸ் அலோவ் பண்றது அது சேர்த்து 15,000 சேர்த்து 25,000 வந்து பை கோர்ட்ல வந்து ஃபைன் பண்றாங்க. ஸ்பீடு நமக்கு தேவையில்லை, படிப்புல ஸ்பீடு காமிங்க. பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வாமச்சு மாமா வா அப்படின்னு போவாங்க, ஓட்ட தான் செய்வாங்க. அது நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய டீனேஜோடைய அந்த பிளட் இது அப்படி வரும். அதெல்லாம் வேண்டாம். ஏதோ கை கால் உடஞ்சிச்சு இதாச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்ன நம்பர் தரேன், நோட் பண்ணிக்காங்க, கான்டாக்ட் பண்ணலாம். சார் மாட்டிக்கிட்டேன் சார், ஹெல்மெட் கேஸ் மாட்டின்னு சொல்லி அதுக்கு